வணக்கம் நண்பர்களே. போன வருடம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணேன். சென்னையில் மே 2022 இது நடந்தது. இந்த வருடமும் ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தேன். அதை தொடர்ந்து ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸை 4 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய மாணவர்கள் அதை வியூ பண்ணியிருக்காங்க, அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் எல்லாரும் கம்யூனிட்டி பேஜை பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாருக்கும் ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டா பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ இந்த வீடியோவில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் ஜென்ரலாக சில கைட்லைன்ஸை, சில பேசிக் திங்ஸை நான் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. ஒர்க் ஷாப் வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வர முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயத்தை முதல்ல செய்யணும். ஒரு 9 டேஸ்க்கு முன்னாடி February 10th நினைக்கிறேன், நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒர்க் ஷாப் அப்படின்றது என்ன, ஒர்க் ஷாப்னுடைய நேச்சர் என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, யாரெல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு வரணும், எந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வரணும் அப்படின்றது அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்குறது மஸ்ட். அதை முதல்ல பண்ணுங்கள். 2வது, சேனல் கம்யூனிட்டி பேஜில் ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டேட், டைம், வென்யூ, அட்ரஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. அது இல்லாமல் மஸ்ட் டூ திங்ஸை அந்த கம்யூனிட்டி பேஜ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 விஷயத்தை உடனடியாக நீங்கள் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், 9 டேஸ் முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ வாட் இஸ் ஒர்க் ஷாப். 2வது, கம்யூனிட்டி பேஜ் போனீங்கனாலே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை பார்த்துருங்க, ஃபுல்லாக பாருங்கள். 2த்தையும் பண்ணணும். அந்த வீடியோவில் சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் இப்போ ப்ரீஃபாக சொல்கிறேன், இப்போ நான் ஓரலாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா 2023 ப்ரிப்பரேஷன் ரெஜிமெண்ட் வீடியோ, இதை ஃபுல்லாக பார்க்கணும். அதுதான் ப்ரிப்பரேஷன் பிளான். அன்னைக்கு என்ன பண்ணணும், வருஷம் ஃபுல்லாக என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நோட் பண்ணியிருக்கணும். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதை அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அவங்க தான் ஒர்க் ஷாப்புக்கு வரணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிங்கன்னா யூஸ் இருக்காது. 2வது, இம்பார்ட்டன்ட் டியூட்டோரியல் அண்ட் கைடன்ஸ் வீடியோஸ், இது எல்லாத்தையும் பார்த்துருக்கணும். டியூட்டோரியல் அண்ட் கைடன்ஸ் வீடியோஸ் இதுக்குன்னே நான் ஒரு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா முக்கியமான வீடியோஸுடைய லிங்க்கும் இருக்குது. அதனால் தனித்தனியாக சர்ச் பண்ண கஷ்டமாக இருந்தால் லிஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோஸ்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே லிங்க் இருக்குது. அந்த லிங்க்குள்ளே போய் முக்கியமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் செய்யணும். அது இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஷாப்க்கு வரும்போது நோட் புக், பென் இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். பென் 2-3 கூட கொண்டு வந்துருங்க. யாருமே சும்மா உட்காந்துருக்கூடாது, ஆக்சுவலாக வேலை செய்யணும். 24th February 25th February ஹிந்து நியூஸ் பேப்பரை கொண்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் காப்பியே கொண்டு வாங்க. வேறு வழி இல்லை, பேப்பராக கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வாங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு வரது நல்லது. உங்களுக்கும் பெட்டராக இருக்கும், எனக்கும் சொல்லி தரதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் மஸ்ட் டூ திங்ஸ். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. கரெக்டான டைமுக்கு வந்துடுங்க, ஷார்ப்பாக வந்துடுங்க, டிலே பண்ணாதீங்க. லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அடுத்தது, எக்ஸாமினேஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் நான் எதையுமே என்டர்டெயின் பண்ண மாட்டேன். இது வந்து சோ கால் ஹவு டு பிகம் ஐஏஎஸ் செஷன் கிடையாது. எப்படி எக்ஸாம் செலக்ட் ஆகுது, டிப்ஸு, ஷார்ட்கட், எப்படி படிக்கிறது, எப்படி நாம் ஆப்ஷன் படிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே நான் அதில் சொல்ல மாட்டேன். எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக கம்ப்ளீட் கைடன்ஸ் இது நம்ம சேனலில் இருக்குது. பெரும்பாலான கேள்விகள், ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான கேள்விகளுக்கும் பதில்கள் சேனல்லே இருக்குது. ஸோ சேனல் மூலமாகவே உங்களுடைய டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வரும்பொழுது புரிதலோடு வரணும். இந்த 1 வீக் கேப்பில் நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. எக்ஸாமினேஷனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முழு நம்பிக்கையோடு வரணும். ஒர்க் ஷாப்பில் வந்து நீங்கள் வேலை மட்டும்தான் செய்யணும், புரியுதா? ஒரு ஜவான் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ண உடனே முதல் நாள் ட்ரைனிங் ஆரம்பிக்கும்ல, அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இது பேர் தான் ஒர்க் ஷாப். ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாக வரணும். அடுத்து, இந்த கேள்வி நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, ஃப்ரெஷர்ஸ் வரலாமான்னு. தாராளமாக வரலாம். ஒருவேளை நீங்கள் டிகிரி முடிக்கலன்னா கூட வரலாம். ஆனால் இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வரணும். இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணணும், ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், சொல்கிறத அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வரலாம். டிகிரி முடிக்கலன்னா கூட நீங்கள் தாராளமாக வரலாம். செஷன் வந்து பெய்டாக ஃப்ரீயாக நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் கேட்கல, ஒரு சில பேர் கேட்டாங்க. சேனல் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பற்றி நல்ல ஐடியா இருக்கும். நம்ம சேனல் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக தான் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ செஷன் இஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். அடுத்தது, நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க, ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வரீங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட்டை கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணுங்கள்.
ஒரு 9 அல்லது 9:30 அல்லது அதுக்கும் கூட லேட்டாக பண்ணுங்கள். செஷன் முடிய ஒரு 5 அல்லது ஒரு 5:30 ஆகலாம். ஸோ அடித்து பிடிச்சி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேட்டாக புக் பண்ணிங்கன்னா ஒரு நல்லது. அது இல்லாமல் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பர்சனலாக என்னை மீட் பண்ணி முக்கியமான கேள்வி இருக்குன்னா நீங்கள் அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் டிக்கெட்டை கொஞ்சம் லேட்டாகவே புக் பண்ணுங்கள். சரி, கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், ஹவு டு ரீச் த வென்யூ. தயவு செஞ்சு வென்யூக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க, டிலே பண்ணாதீங்க, முன்கூட்டியே வந்துடுங்க. போன வருடம் நான் ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண உடனே எனக்கு ரெகுலராக கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறையும் அந்த மாதிரி வருது. நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க, அவசரப்படுறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்றாங்க. சில பேர் லொக்கேஷன் வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சென்னைக்கு முதல்ல ரீச் ஆகுங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லொக்கேஷனை நீங்களே சர்ச் பண்ணலாம். அட்ரஸ் இருக்குது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது அந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ண லொக்கேஷன் காட்டும். அது இப்பயே தாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இதில் தான் லாஜிக் இருக்கா? முதல்ல ரீச் ஆகுங்க. சொல்லப்போனால் நீங்கள் லொக்கேஷனை நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை செல்ஃபோனையோ நம்பி வரணும்னு அவசியம் இல்லை. முன்கூட்டியே ரீச் ஆகிடுங்க. சென்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அழகாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி லொக்கேஷன் வேணும்னா அதை நீங்களாகவே செல்ஃபோனில் போட்டு சர்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் மதுரையிலையோ திருச்சியிலையோ இருந்துட்டு இப்போயே லொக்கேஷனை பார்த்தா ஏதாவது யூஸ் இருக்குமா? யூஸ் இருக்காது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சென்னை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வென்யூக்கு நாங்கள் எப்படி வருது, பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பார்க்கலாம் நெட்டில். முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துலேயும் உள்ள கனெக்டிவிட்டிக்கு பஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். இதை நான் சொல்லணுமா? சொல்ல நான் ரெடி, டீட்டெயில்டாகவே சொல்ல ரெடி. அதை கேட்க நிறைய பேருக்கு பேஷன்ஸ் இல்லை. இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பஸ்ஸில் வரேன். அந்த பஸ்ஸில் வரும்பொழுது இந்த வென்யூவில் அந்த பஸ்ஸுடைய டெஸ்டினேஷனுக்கு முன்னாடியே இறங்கிடணுமா இல்லை இறங்கி தாண்டி போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டெஸ்டினேஷன் அதாவது வென்யூ பார்த்தீங்கன்னா மெயின் சிட்டி உள்ளே இருக்குது. நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வரப்போகிற அந்த திசையே வேறு மாதிரி இருக்கும். இதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லோரும் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய மாணவர்களுக்கு நானாக கால் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறாங்க, நான் கால் பண்ணுறேன். ஸோ அக்கறை எடுத்து கால் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. லிசன் பண்ண கூட நிறைய பேர் ரெடியாக இல்லை. சரி, இப்போ பொதுவாக எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வென்யூ ஃபுல் அட்ரஸ் கம்யூனிட்டி பேஜில் இருக்குது. அதை பாருங்கள், நோட் பண்ணி வைங்க. இந்த வென்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி ப்ராப்பர் உள்ளே இருக்குது. ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்தினுடைய பேர் நந்தனம். நந்தனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட். ஸோ நந்தனம், சைதாப்பேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நந்தனமில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் த சிட்டி, முக்கியமான ஒரு பிளேஸ் இது. நான் பொதுவாக அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரீங்க, இன்னொரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த ஊருக்கு போய் சேஃபாக ரீச் ஆகணும். அதுதான் முக்கியமான சேலஞ்சு. இதை நிறைய பேர் ஈஸிங்கிறாங்க. ஈஸி கிடையாது. நம்ம இன்னைக்கு கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம் கையில், ஆன்லைனில் பண்ணிடுறோம். அதனால் ஈஸி நம்ம நினைக்கிறோம். இதில் நிறைய சேலஞ்ச் இருக்கும். சேஃபாக வரணும். நடுவில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், வேறு ஏதாவது ஆபத்து வரலாம். கரெக்டாக ட்ரெயினை ஏறணும், பஸ்ஸை ஏறணும், இதெல்லாம் இருக்குது. இதுதான் முக்கியமான சேலஞ்ச். இது இப்போ நம்ம செல்ஃபோனில் பண்ணுறதால நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள். முன்கூட்டியே சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிடுங்க. மார்னிங் ஒரு 5:30 6K ரீச் ஆகிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீங்கள் எல்லாமே வெல் எஜுகேட்டட், நல்ல அறிவாளிங்க. சிட்டி உள்ள வந்தீங்கன்னா செல்ஃபோனை மட்டுமே நம்பிடக்கூடாது. டெக்னாலஜி நமக்கு அடிமையாக இருக்கணும், அதுக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. சிட்டிக்கு வந்து தைரியமாக ஒரு 4 பேர்கிட்ட, ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்டயோ, போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்டயோ, இல்லை ஒரு ஷாப்கீப்பர்கிட்டயோ அட்ரஸ் சொல்லி இந்த ஊருக்கு பேரை சொல்லி அங்கே நான் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கெயிட் பண்ணுவாங்க. ஒரு 2 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் நம்ம டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிடலாம். பஸ் இருக்கா, ட்ரெயின் இருக்கா, பஸ் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்கள் வந்துடலாம். இப்போது இதை செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடி இல்லை. ஏன்னா இந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்க மாட்டோம். இதுக்கும் நம்ம வந்து கம்ப்யூட்டர் எதிர்பார்க்குறோம். டேரெக்டாக யாராவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறோம். இது தப்பு. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக எடுத்துங்க. இந்த தப்பு பண்ணிங்கன்னா எக்ஸாமினேஷனில் இதே தப்பு பண்ணுவீங்க. நீங்களாம் எதையும் ஆய்வு செய்ய மாட்டீங்க. யாராவது ஒருத்தங்க ரெடிமேடாக சொல்லணும்னு நினைப்பீங்க. புரியுதா? ஒரு கேள்வி இருக்குன்னா அதை படிக்க கூட உங்களுக்கு பொறுமை இருக்காது. அதனால் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு சிட்டிக்குள்ளே சேஃபாக ரீச் ஆகிடுங்க. அதை தாண்டி நான் லொக்கேஷனை பார்த்துட்டு தான், செல்ஃபோனில் பார்த்துட்டு தான் வரணும்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். உள்ளே அந்த ஆப் எடுத்துகிட்டு அது அட்ரஸை அடிச்சிங்கன்னா அது காட்ட போகுது. டிஸ்டன்ஸ் காட்டும், திசையை காட்டும். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அதனால் இப்போ நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது.
சிட்டிக்குள்ளே ப்ராப்பராக ரீச் ஆகிடுங்க. முன்கூட்டியே ரீச் ஆகிட்டிங்கனாலே நீங்கள் வெனியூக்கு வந்துடலாம். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, சிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க. மேற்கொண்டு எப்படி வர்றது, இந்த திசை டீட்டெயில்ஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ட்ரெயினில் நீங்கள் வர்றீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு நாகர்கோயில், மதுரை, விருதுநகர், திருச்சி, இந்த சவுத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரீங்க அப்படின்னா ட்ரெயின் எங்கே வந்து விடுன்னு பார்த்தீங்க, முதல்ல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து உங்களை விடும். தாம்பரத்தில் இறங்கலாம், அல்லது இன்னும் ஃபர்தராக போய் எக்மோரில் இறங்கலாம். புரியுதா? தாம்பரத்தில் இருந்தும் சரி, எக்மோரில் இருந்தும் சரி, நந்தனத்துக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. அதனால் 2 ஸ்டேஷனில் எங்கே வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி இறங்கலாம். முன்கூட்டியே வந்துடுங்க, ஃப்ரெஷ் ஆகிடுங்க. ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு நீங்கள் எக்மோர்லேருந்து பஸ் எடுத்தாலும் சரி, தாம்பரத்துலேருந்து பஸ் எடுத்தாலும் சரி, அன்றைக்கி சண்டே தான், டிராஃபிக்லாம் அந்தளவுக்கு இருக்காது, கம்ஃபர்டபுளாக ரீச் ஆகிடும். அது இல்லாமல் லோக்கல் ட்ரெயின்லேயும் ரீச் ஆகும். எக்மோரில் நீங்கள் இறங்குறீங்களா, எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து இறங்குவீங்க. உதாரணத்துக்கு மதுரையில் வரீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் இறங்குங்க. இறங்கி லோக்கல் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்லேயே கிடைக்கும். எக்மோரில் இறங்கி ரிவர்ஸ் டைரெக்ஷனில் நீங்கள் வரணும். ஸ்டேஷனுடைய நேம் சைதாப்பேட். ஸோ எக்மோரில் இறங்குறீங்க, அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் ட்ரெயின் எடுக்கணும். அதாவது இஎம்யூ எடுத்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரணும். இதையும் யார்கிட்டயாவது அங்கே விசாரிச்சிங்கன்னா உடனே சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றும் இல்லாத விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம். ரிவர்ஸ் டைரெக்ஷனில் வரணும். சைதாப்பேட்டில் இறங்கணும். சைதாப்பேட் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வெளியே வந்து நந்தனம்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அது நடந்து வந்துடலாம், இல்லை ஒரு சின்ன ஷேர் ஆட்டோ எடுத்து கூட வந்துடலாம். அதே போல் நீங்கள் தாம்பரத்தில் இறங்கினீங்கன்னா கூட அங்கேருந்தும் லோக்கல் ட்ரெயின் இருக்குது. லோக்கல் ட்ரெயினில் சைதாப்பேட்னு கேட்கணும். சைதாப்பேட்டில் நீங்கள் இறங்கி மேற்கொண்டு நடந்தோ இல்லை ஷேர் ஆட்டோலேயே நீங்கள் நந்தனம் வந்துடலாம். ஸோ ட்ரெயினில் வரவங்க இந்த மாதிரி வாங்க. ஒருவேளை வெஸ்டர்ன் சைட்லேருந்து வரீங்க, பெங்களூர்லேருந்து வரீங்க, கோயம்புத்தூர்லேருந்து வரீங்கன்னா ட்ரெயின் வர ரூட்டே வேறு. இது சென்ட்ரல் ஸ்டேஷனில் கொண்டு போய் இறக்கும். சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் லார்ஜஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்கே நம்ம ஸ்டேட்டில். சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கி அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகிடுங்க, முன்கூட்டியே வந்துடுங்க. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியே வாங்க. அது எதிர்க்க வந்தால் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நந்தனம்க்கு டைரெக்டாகவே கொண்டு வந்து பஸ் விட்டோம். எதிர்க்க வரணும், பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும், அங்கே மனிதர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்கணும், நந்தனம் போகணும் சார், நந்தனம் போகணும் மேடம்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. நந்தனம்க்கே நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் வெனியூக்கு வந்துடலாம். சென்ட்ரல்லேருந்து லோக்கல் ட்ரெயினில் கூட நீங்கள் சைதாப்பேட் வரலாம். அது எப்படி வரணும்னா, சென்ட்ரல் ஸ்டேஷன் வெளியே வந்து அங்கேருந்து பக்கத்தில் இன்னொரு ரயில்வே லைன் இருக்குது, டிஃப்ரெண்ட் லைன். அந்த ஸ்டேஷன் பேர் பார்க் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பார்க் இருக்கும். நீங்கள் அந்த பார்க் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெயினில், லோக்கல் ட்ரெயினில் சைதாப்பேட் வந்து இறங்கிடலாம். புரியுதா? எப்படி தாம்பரத்துலேருந்து அல்லது எக்மோர்லேருந்தோ நீங்கள் சைதாப்பேட்டுக்கு போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரலில் இருந்து இறங்கி வெளியே வந்து அந்த சைதாப்பேட் போகிற ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது செப்பரேட் லைனில் ஓடும். அந்த ஸ்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷன். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்கவே இருக்கும். பார்க் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சைதாப்பேட்டுக்கான ட்ரெயினை எடுத்து சைதாப்பேட்டில் வந்து இறங்கிடணும். சரி, ட்ரெயின் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது பஸ்ஸில் வரவங்க. பஸ்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும்போது நீங்கள் எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு கேட்டிங்கன்னா, பெருங்களத்தூர்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு சேட்டலைட் பஸ் ஸ்டாப், சிட்டிக்கு வெளியே இருக்கும், ஃப்ரிஞ்ச் ஆஃப் த சிட்டியில் இருக்கும். ஒன்று நீங்கள் இந்த ஸ்டாப்பில் இறங்கி அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சைதாப்பேட் பஸ் இருக்குது. நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, பஞ்சமே இல்லை, பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். ஆனால் இங்கே ஒரு சின்ன பிரச்சனைனா, இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு இருக்காது. இது ஒரு சின்ன சேலஞ்ச். பட் அட்ஜஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் பெருங்களத்தூர்லேயே இறங்கிடலாம். மார்னிங் வந்து இறங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, மேற்கொண்டு அந்த பஸ்லேயே வரணும். கோயம்பேட்டில் வந்து இறங்கிடுங்க. கோயம்பேடு தான் சென்னையினுடைய முக்கியமான மொஃபசல் பஸ் டெர்மினஸ், சிஎம்பிடின்னு சொல்லுவாங்க. அதுதான் லாஸ்ட் ஸ்டாப். அப்படி முன்னாடியே இறங்க நமக்கு யோசனையாக இருக்குன்னா ஃபைனல் ஸ்டாப்புக்கு வந்துடணும், கோயம்பேடுக்கு வந்துடுங்க. கோயம்பேடு வந்து பெரிய ஃபெசிலிட்டி. அங்கே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு
நீங்கள் கோயம்பேடுலேருந்து எங்கே வரணும்? இப்போது நந்தனத்துக்கு வரணும். கோயம்பேடுலேருந்து நந்தனமுக்கு லோக்கல் ட்ரெயின் கிடையாது, அதாவது இஎம்யூ ட்ரெயின் இல்லை, ஆனால் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. மெட்ரோ ட்ரெயின் நீங்கள் எடுக்கலாம். அங்கே கேட்டால் அவங்க டைரக்ட் பண்ணுவாங்க. அந்த ரூட்டு மட்டும் கொஞ்சம் மாறணும். ஸோ கோயம்பேடு வந்துட்டிங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, பிரச்சனை இல்லை. மெட்ரோ ட்ரெயினில் ஏறி நீங்கள் மாறிடலாம். அல்லது கோயம்பேடு பஸ் டெர்மினஸ்குள்ளேயே லோக்கல் பஸ் எடுத்து நீங்கள் நந்தனம் வரலாம். ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் அந்தளவுக்கு கிடையாது, 2 பஸ் மாறி வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பஸ்ஸஸ் உள்ளே இருக்கும், நம்பர்ஸும் நிறையா இருக்கும். நான் இப்போயே உங்களுக்கு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கைட் பண்ணுவாங்க. 2 பஸ் மாறி வர மாதிரி இருக்கும். தைரியமாக பஸ்ஸில் ஏறுங்க. ஒரு ஸ்டாப்புக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாப்புக்கு மாறி நீங்கள் நந்தனம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமான டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஒரு படித்த இளைஞராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொரு ஊருக்கு போகும்போது அந்த ஊரினுடைய அந்த சிட்டி மேப் இருக்கு இல்லையா, அதை பேசிக்காக எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ரெயினில் வரீங்க, ட்ரெயின் சென்ட்ரல் ஸ்டேஷனில் உங்களை கொண்டு போய் விடும். அப்போ என்ன பண்ணணும்னா, கூகுள் ஓப்பன் பண்ணி சென்ட்ரல் ஸ்டேஷன் டு நந்தனம்னு அடிச்சிங்கன்னா அதிலே காட்டும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியா இருக்கும். கிழக்கு பக்கம் நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர்னு காட்டும். அப்போ மைண்டில் வச்சுக்கலாம், இது போதும். அப்போ 5 கிலோமீட்டர் நம்ம ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். மைண்டில் வைக்கணும். மதுரையிலேருந்து வரீங்கன்னா என்ன பண்ணணும்? கூகுள் போகணும். எங்கே வந்து விடும்? தாம்பரத்தில் விடும். தாம்பரம் டு நந்தனம்னு அடிக்கணும். இங்கே வந்து சவுத் டு நார்த்தில் அந்த ஆரோ காட்டும். அப்போது வடக்கு நோக்கி ஒரு 15 கிலோமீட்டர் போகணும், அங்கே வெனியூ இருக்குன்னு ஒரு ஐடியா இப்பயே கிடச்சிடும். இந்த மாதிரி பார்த்து வைக்கணும். இது போதும், இந்த அறிவு இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இதை தாண்டி நீங்கள் பயப்பட வேணாம், பேனிக் ஆகாதீங்க. ரைட்டா? ஸோ பேசிக்கான ஐடியாவை நம்ம மைண்டில் வைக்கணும். முன்கூட்டியே சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிடணும். சேஃபாக வரணும், அதுதான் முக்கியம். சேஃபாக வந்து ரீச் ஆகிடுங்க. வெல் பிஃபோர் டைம் நீங்கள் வந்துட்டீங்கனால கம்ஃபர்டபுளாக வெனியூக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ ஹோம் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணுங்கள். பாதுகாப்பாக சென்னைக்கு வந்து ரீச் ஆகுங்க. வெனியூவை வந்து ரீச் பண்ணுங்கள். நன்றி.